ஹாய், திஸ் இஸ் ஜெகன். நான் வந்து வெள்ளூர். கோல்டன் கார்டன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருக்காங்க ஃபார் இந்த அப்ரைசர். நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மூன்றாவது மாதிரிக்கு லோன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? லோன் கொடுக்கலாமா இல்லையா? எவ்வளவு தரத்திற்கு மேல இருந்தா லோன் கொடுக்கலாம்? 75% மேல இருந்தால் லோன் கொடுக்கலாம். 75% கீழே இருந்தா லோன் கொடுக்க கூடாது. ஸோ ப்ரோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான மெத்தட் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து அபவ் 75, 75 to 65, பிலோ 65. அபவ் 75 இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆசிட் வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் வைக்கிறோம். எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கலைன்னா அது அபவ் 75 அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவே 75 to 65ல ஃபஸ்ட்டு ஆசிட் வைப்போம், எந்த ரியாக்ஷன் நடக்காது 30 செகண்ட்ஸ்க்கு. மறுபடியும் சால்ட் வாட்டர் வைப்போம், ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் எந்த ரியாக்ஷன் நடக்காது. 20 செகண்ட்ஸ் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட கலர் சேஞ்சஸ்ன்றது நடக்க ஆரம்பிக்கும். அது ஃபேட் ஆகிற மாதிரி ஆகும். அப்படி ஆனால் அது 75 to 65 நம்ம இது பண்ணுறோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 65. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஆசிட் வைப்போம், எந்த ரியாக்ஷனும் காமிக்காது. 30 செகண்ட்ஸ் கழிச்சு சால்ட் வாட்டர் அது மேலே அப்ளை பண்ண அடுத்த செகண்டே அந்த இடம் கரைய ஆரம்பிச்சிடும். அப்படி ஆச்சுன்னா அது பிலோ 65. ஸோ இதுதான் வந்து மெத்தட். இதை மட்டும் தான் பேங்க்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட் கால்குலேஷன் சொல்லுவோம். அதாவது நகை